எல்லா புகழும், எல்லா கண்ணியமும், உயர்ந்த பண்புகளும் நம்மை படைத்து நமக்கு நேர்வழி காட்டி நேர்வழியில் நிலைத்திருக்க செய்பவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மனம் எதை விரும்புதோ அதையே இறைவன் நேர்வழியாக ஆக்கியிருக்கிறான். மனம் எதை விரும்புதோ அதுவே இறைவன் வழிமுறையாக ஆக்கியிருக்கின்றார். மனம் என்ன விரும்பும்? சமாதானத்தை விரும்பும், அமைதி விரும்பும். நாம் விரும்பக்கூடியது இறைவன் நமக்கு அதுதான் மார்க்கமாகும், வழிமுறையாகும், நேர்வழியாக ஆக்கியிருக்கின்றார். அதையே வேதமாக ஆக்கியிருக்கின்றார். நாம் எதை வெறுக்கிறோமோ அதை இறைவன் தடுத்திருக்கிறார். மனம் விரும்பக்கூடியது நேர்வழியாகவும், மார்க்கமாகவும், வழிமுறையாகவும், தொழுகையாகவும், வணக்க வழிபாடாகவும் ஆக்கியிருக்கிறான். மனம் எது வெறுக்குதோ அதை தடுத்திருக்கிறான். அது பாவம். மனம் வெறுக்கக்கூடிய செயல் அது பாவம். மனம் விரும்பக்கூடிய செயல் அது புண்ணியம். பாவம் புண்ணியம் அதுதான் இறை நம்பிக்கை. யாருக்கு நம்பிக்கை இறை நம்பிக்கை இருக்குதோ அவர் பாவத்து புண்ணியத்தை நம்பிக்கை வைக்கணும். பாவத்து மீதும் புண்ணியத்து நம்பிக்கைலாம் கிடையாது, அப்படிலாம் ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த பாவத்தின் மீதும் புண்ணியத்து மீது நம்பிக்கை வைக்கணும். அப்போ பாவம்னா எது, புண்ணியம்னா எது? மனம் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த வழிமுறை அது புண்ணியம். மனம் வெறுக்கக்கூடியது அது பாவம். இப்ப நிச்சயமாக சாந்தமும் சமாதானம் தான் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். நிச்சயமாக சாந்தமும் சமாதானம் தான் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். மேலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான விளக்கம் அவர் கிடைத்த பின்னரும் தம்மிடம் உள்ள போராமையின் காரணமாக மாறுபட்டனர். எவர்கள் அல்லாஹ்வின் வழியை புறக்கணிக்கிறார்களோ நிச்சயமா அல்லாஹ் கணக்கை துரிதமாக முடிப்பார். வேதம்னா எது? நாம் எதை விரும்புகிறோமோ அதுதான் வேதம். நாம் எதை வெறுக்கிறோமோ அதான் வேதம் சொல்லுது. அப்ப சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். இதுதான் நேர்வழி. அதை கொண்டுதான் இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் தொழுகை கடமையாக்கியிருக்கின்றார். சமாதத்தை பின்பற்றுவது தொழுகை, அது வணக்க வழிபாடு. அதை தவற விடும் போது நம்ம தொழுகை விட்டனர். அப்ப எப்ப தவற விடுறோம் அப்படின்னு சொன்னா வேதம் ஞானம் கிடைத்த பின்னர், வேதம் கிடைச்சிருச்சு, இதுதான் வேதம் தெரியுது, இதுதான் சத்தியம் தெரியுது, ஞானம் இதுதான் தெளிவும் தெரியுது. போராமையின் காரணமாக மாறுபட்டனர். போராமைன்றது குணம். பெருமையும் போராமையும் சைத்தானுடைய குணம், சைத்தானால் தீண்டப்பட்ட குணம். பணிவும் முள்ளேச்சமும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குணம். இதுல நம்மளாமே சரி பண்ணிக்கணும். குர்ஆனை படிக்கும் போது இது வரைக்கும் நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம், புரியல, விளங்கல, புண்ணியம் நினைச்சிட்டு இருந்தோம், அவ்வளவும் பாவம். இப்போதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம், படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம், உணர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதான் நமக்கு இந்த புண்ணியம் என்னன்னு தெரியும். அப்போ ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு வசனமும் நமக்கு என்ன செய்யுச்சுன்னா நினைவூட்டும் நல்ல உபதேசம், எச்சரிக்கையும் கூட. இப்போ ரெண்டே விஷயம் தான், நன்மை தீமை. இந்த நன்மை தீமைன்னு இருக்குல்ல, பாவம் புண்ணியம் இருக்குது. பாவம்னா தீமை, புண்ணியம்னா நன்மை. நன்மைனா என்ன? நன்மைனா என்ன? அது நல்ல குணங்கள்லேருந்து விளையக்கூடியது. தீமைனா கெட்ட குணங்கள்லேருந்து விளையக்கூடியது. அப்போ கெட்ட குணம் எது, நல்ல குணம் எது அப்படின்னா, நல்ல குணம் நல்ல மனம் அப்படிங்கிறது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. கெட்ட குணம் அப்படிங்கிறது சைத்தானால் தீண்டப்பட்டது, கெட்ட மனம். அதில் என்ன இருக்கும்? கெட்ட மனதில் என்ன இருக்கும் அப்படின்னா பெருமை இருக்கும், போராமை இருக்கும், போட்டி இருக்கும், நயவஞ்சகம் இருக்கும், வக்ரம் இருக்கும், இணைப்பு இருக்கும், நிராகரிப்பு இருக்கும், கெட்ட எண்ணமா இருக்கும்,
கெட்ட பேச்சு இருக்கும், கெட்ட பார்வை இருக்கும், கெட்ட செயல் இருக்கும், கெட்ட பாதையில் போயிட்டு இருப்போம். இந்த கெட்ட குணம் இது நம்மளாமலே சரி நம்ம இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். யாரெல்லாம் கெட்ட எண்ணம் இருக்குதோ, கெட்ட பார்வையா இருக்கும், கெட்ட பார்வை இருந்தால் கெட்ட பேச்சா இருக்கும், கெட்ட பேச்சில் கெட்ட செயலா இருக்கும். இப்போ கெட்ட அப்படின்னு வரும்போது இது யாரால் தீண்டப்பட்டதுன்னா சைத்தான் தீண்டப்பட்டது. நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது மற்றவன்ட்ட இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா. நமக்கு இவரை பிடிக்குது இவரை பிடிக்கலன்னு சொல்றோம். எதை வச்சு? குணத்தை வச்சு தானே. ஏன் அவங்கள பிடிக்கல? குணம் பிடிக்கல. அவங்கள்ட்ட பெருமை இருக்கு பிடிக்கல, அவங்கள்ட்ட போராம இருக்கு பிடிக்கல, அவங்கள்ட்ட போட்டி இருக்கு பிடிக்கல, அவங்கள்ட்ட வக்கரம் இருக்கு பிடிக்கல, இல்லை அவன் நயவஞ்சம் இருக்கு பிடிக்கல. அப்போ மற்றவங்கள்ட்ட நமக்கு பிடிக்கலன்ற குணம் எது? அவங்கள ஏன் பிடிக்கலன்னா அந்த குணம் பிடிக்கல. அப்போ அவங்கள்ட்ட என்ன பிடிக்கும், நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அவங்கள்ட்ட மரியாதை, அன்பு, பணிவு, பொறுமை, உண்மை, நியாயம், சத்தியம், உறவுகளையே கணவன் மனைவி கடையில், பெற்றோர் பிள்ளை கடையில், நண்பர் கடையில், சகோதரர் கடையில், சமுதாயத்தில் என்ன எதிர்பார்க்குறோம்? அவங்கள்ட்ட உண்மை வேணும். அது விரும்பக்கூடிய மனம் அதான் விரும்புது. உண்மையாக இருக்கணும், அவங்க நன்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், நயவஞ்சம் இருக்கக்கூடாது. ஓகே இல்லையா? அப்போ நாம் எதை விரும்புகிறோம், மற்றவங்கள்ட்ட நாம் எதை விரும்புகிறோமோ அது நம்மகிட்ட இருக்கா? எதை நம்ம மற்றவங்கள்ட்ட வெறுக்கிறோமோ அது நம்மகிட்ட இருக்கா? நம்ம என்ன வெறுக்கிறோம்? கெட்ட குணங்கள் வெறுக்கிறோம். அப்போ நம்மளை நாமளே சிந்திக்கக்கூடிய இந்த குர்ஆன் சொன்னா உங்களை நீங்க பாருங்க, உங்களை பற்றி உண்மை கூறும் நம்முடைய பதிவேடு. இது உங்களை பற்றி உண்மையை கூறும் நம்முடைய பதிவேடுகள். அப்போ இந்த வேதம் படிக்க படிக்க, குர்ஆனை படிக்க படிக்க, சிந்திக்க சிந்திக்க நம்மளை நாமளே என்ன செய்யணும்? சரி பார்த்துக்கிட்டே வரும். மனிதர்களை பார்க்குறோம், அதுலேயும் சரி பார்க்கலாம். அவங்கள்ட்ட அந்த குணம் எனக்கு பிடிக்கலைன்னா என்கிட்ட அந்த குணம் இல்லை, இல்லாமல் இருக்கணுமே. அவங்கள்ட்ட கோபம் இருக்குது, என்கிட்ட கோபம் இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட பெருமை இருக்குது, பெருமை இருக்கக்கூடாது, நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அப்போ மற்றவங்கள பார்க்கும்போது நம்ம அனுபவம் இருக்குது, படிப்பினை இருக்குது, கண்ணாடி மாதிரி பார்த்துக்கலாம். அவங்கள்ட்ட பிடிக்காத ஒன்று என்கிட்ட இருக்குது, இப்போ எனக்கு தான் அது பிடிக்கல, முதல்ல என்கிட்ட நீக்கணும். அப்போ நான் அவங்கள்ட்ட என்ன விரும்புகிறனோ அது என்கிட்ட இருக்கா இல்லையா? அப்போ நான் என்ன செய்யணும்? அதுக்கு நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்களிடையில் இருக்க மனக்கசப்பு, சங்கடங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் தான். இந்த பேச்சு இருக்கு இல்லையா, நன்மையான பேச்சா இருக்காது, உண்மையான பேச்சா இருக்காது, நியாயமான பேச்சா இருக்காது. ஏன்னா யார்கிட்ட பெருமையும் போராமையும் இருக்குதோ அந்த பேச்சு நன்மையான பேச்சா இருக்காது, நயவஞ்சமான பேச்சா இருக்கும். அந்த பேச்சுல உண்மை இருக்காது, அந்த பேச்சுல நியாயம் இருக்காது. யார்கிட்ட உள்ளச்சம் பயபக்தியும் இருக்குதோ, பெருமையும் போராமை இல்லையோ அந்த பேச்சு தான் உண்மையா இருக்கும், நியாயமா இருக்கும், அதுல சத்தியம் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளையும் நம்ம சரி பார்த்துக்கணும், மற்றவங்களையும் சரி பார்த்துக்கணும். அத்தியாயம் 3:85 முதல்ல படிச்சு 3:19 நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக சாந்தமும் சமாதானம் தான் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். இதான் இஸ்லாம் சொல்லுவாங்க. அரபில இந்த வார்த்தைக்கு இஸ்லாம் சொல்லுவாங்க. சலாம், இஸ்லாம். சலாம்னா அமைதி, இஸ்லாம்னா மார்க்கம், பாதை. இதை தமிழ்ல மொழிபெயர்க்க வேண்டியதான். தமிழ்ல நம்ம பார்க்கும்போது சாந்தமும் சமாதானம் தான் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லது வேதம் கிடைக்கப்பட்டவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கிடைக்கப்பட்டவர்கள் தான் சிந்தித்து உணரக்கூடியவர். இப்ப வேதம் கிடைக்கப்பட்டவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். தெளிவான விளக்கம் அவர்களுக்கு கிடைத்த பின்னரும். எது தெளிவான விளக்கம்? இது நல்ல குணம், கெட்ட குணம், தெளிவான விளக்கம் தானே. மனம் விரும்பக்கூடியது நல்ல குணம், மனம் வெறுக்கக்கூடியது கெட்ட குணம். இது தெளிவான விளக்கமா இருக்கு, நம்ம தெரிஞ்சதானே. அப்ப தெளிவான விளக்கம் அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் தம்முடைய உள்ள போராமையின் காரணமாக மாறுபட்டனர். இந்த போராமையும் தான், பெருமையும் போராமையும் எல்லா கெட்ட குணமும் காரணமா இருக்கு. அப்ப யார்ட்டெல்லாம் பெருமை இருக்குதோ, யார்ட்டெல்லாம் போராமை இருக்குதோ, இந்த பெருமையும் போராமையும் கொண்டு சைத்தான் தீண்டுறான். அப்படி தீண்டும் போது எல்லா கெட்ட குணமும் வரும். நயவஞ்சகம் இல்லையா, அவசரம், பதட்டம், குழப்பம். யாரை பார்த்தாலும் நம்ம நினைச்சுவோம் அந்த பார்வையெல்லாம் பார்ப்போம், கண்ணாடியை போட்டுரும். அப்படி ஒரு கண்ணாடி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்ன கண்ணாடி போடுறோமோ அந்த கலர் தான் தெரியணும். பச்சை கலர் கண்ணாடி போட்டால் பச்சையான்னு தெரியலாமே, மஞ்சள் கண்ணாடி போட்டால் மஞ்சளா தெரியும். அப்ப நம்ம என்ன குணத்தோட பார்க்குறோம் மற்றவங்களை? பெருமையை கொண்டு பார்க்குறோமா, போராமையை கொண்டு பார்க்குறோமா, இல்லை பணிவை கொண்டு பார்க்குறோமா, உள்ளட்சத்தை கொண்டு பார்க்குறோம்? நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம பெருமையில இருந்தோம் அப்படின்னு சொன்னா மற்றவங்க பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தாழ்வா தெரியும், இழிவா தெரியும்.
போறாம இருந்தோம்னு சொன்னா நம்ம அவங்க பார்க்கும்போது அந்த போறாமலை தான் பார்ப்போம். இந்த போறாம எவ்வளவு பெரிய கெட்ட குணம் அப்படின்னு சொன்னா, பிறகு நல்லா இருந்தா பிடிக்காது, அவங்க நல்லா வாழ்ந்தா பிடிக்காது இல்லையா? அவங்க நல்லா இருக்கிறாங்களே, நம்ம நல்லா தான் இருக்கோம், அவங்களோட நம்ம நல்லா தான் இருக்கோம், அவங்கள்ட்ட இல்லாத நம்மகிட்ட இருக்கும், ஆனா நம்மகிட்ட இல்லாத வந்து அவங்கள்ட்ட இருக்கு. அப்படிதானே? எங்க போறாம வருது? என்கிட்ட இருந்தா பெருமை, மற்றவங்கள்ட்ட இருந்தா போறாங்க. ஆனா என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லாதவங்க அவங்கள்ட்ட இருக்குது, அப்போ அதில் போறாங்க. என்கிட்ட இருக்குது அவங்கள்ட்ட இல்லையே அப்படிங்கிறது அந்த எண்ணம் வரமாட்டேன். என்கிட்ட இல்லை அவங்கள்ட்ட இல்லையே அப்படின்னு என்ன வராது. ஆனா என்கிட்ட இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்குது. அப்ப இந்த போராமனம் எப்படின்னு சொன்னா, வயிறெறியும், வயிற்றுச்சல் இருக்கும். போராமை குணம், வயிறெறியும், இதெல்லாம் வந்து சைத்தான் தீண்டப்பட்ட குணம். அப்ப என்ன செய்யும்? வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும், பேச்சுல வெப்பம் இருக்கும், பார்வையில வெப்பம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த பேச்சுலேயே தெரிஞ்சு போயிடும், வார்த்தைகள் எப்படி இருக்கும், ரொம்ப கடுமையா இருக்கும், பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும், மனம் பாதிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த போராமையில நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்களே அப்படி முதல்ல எண்ணமா இருக்கும், அது வார்த்தையா மாறும். அவங்க கூட நல்லா இருக்க எண்ணம் இருக்கும், ஆனா பக்கத்துல வந்தோடனே பார்த்த உடனே நம்மகிட்டே சொல்லிடுவாங்க சில நேரங்கள்ல, நீங்க நல்லா இருக்கீங்களே. இப்ப அந்த அளவுக்கு அந்த சைத்தான் எப்படி தீண்டான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுதான் சைத்தானுடைய வேலை. தவறான பாதையை கொண்டு போயிடுவான். ஆனா இறைவன் சொல்றான், ஒருவருக்கு உள்ளட்சமுடையவர்களாகவும், பணிவுடையவர்களாகவும், பொறுமையுடையவர்களாகவும், சகித்தன்மையுடையவர்களாகவும், நல்லெண்ணம் கொண்டவர்களா இருக்கீங்களா? இந்த நல்லெண்ணம் யார்கிட்ட இருக்குதோ அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லையா? கெட்ட எண்ணம் யாருக்கோ சைத்தான் தீண்டப்பட்டவர். 385 இன்னும் சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை எவரேனும் விரும்பினால், சமாதானம் எங்க இருக்கு? மனம் விரும்பக்கூடிய சமாதானம், அதுக்கு எதிரான வாழ்க்கையை எவரேனும் விரும்பினால் ஒருபோதும் அவரிடம் வந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அவர் இறுதி நாளில் நஷ்டமடைந்து இருப்பார். சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கை எது? மனம் விரும்பாத ஒண்ணு. என் மனம் விரும்பல, மற்றவங்க மனம் விரும்பல, எது எதிரான ஒண்ணு, எதிரான குணம், கெட்ட குணம், தீய குணம். இது எதுவுமே நம்ம மனசு விரும்பாது, மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா நான் விரும்பாத ஒண்ணு மற்றவங்க காட்டுவேன். அப்படிதானே? எனக்கு பிடிக்காத ஒண்ணு, என்கிட்ட யாராவது பெருமை கொண்டா பிடிக்காது, போராம்பட்டா பிடிக்காது, பொய் சொன்னா பிடிக்காது, ஏமாத்தா பிடிக்காது. ஆனா அதே மற்றவங்கிட்ட நான் செய்வேன். அப்படித்தானே? அந்த பெருமை இருக்கும், அந்த போராமை இருக்கும், அந்த போட்டி இருக்கும், நயவஞ்சம் இருக்கும். அப்ப இது எல்லாமே இறைவன் கணக்கெடுத்துக்கான இல்லையா? வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் இறைவன் நன்கறிந்துதான் இருக்காங்க. மனிதன் நான் படைத்தோம், உங்களுடைய மனம் என்ன நான் அறிகிறேங்கிறான், உங்க மனசுல என்ன இருக்குன்னு அறிகிறேங்கிறான். அப்ப இரண்டு எதையும் மறைக்க முடியாதுல்ல, மனிதத்தை மறைச்சல, அது நயவஞ்சம். முன்னாடி பார்க்கும்போது அழகா பேசலாம், அன்பா பேசலாம், இப்படி நல்ல பிள்ளை மாதிரி பேசலாம், ஆனா உள்ளுக்குள்ள நயவஞ்சம் இருக்கும். ஆனா இறைவன் சொன்னா, உங்களுடைய மனதில் நான் எனக்கு நான் தெரியும். அவங்களுக்கு தெரியாது, மனிதன் தெரியாது, ஆனா இறைவனுக்கு தெரியும். தெரியுமா? தெரியாது. உனக்கு கவனிக்கணுமா இல்லையா? இன்னும் சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை எவரேனும் விரும்பினால் ஒருபோதும் அவரிடம் இருந்து ஒப்புக்கொள்ள மாட்டார். எது? அவருடைய செயல், அவருடைய பிரார்த்தனை, அவருடைய பாவமணிப்பு எதுவும் ஒத்துக்கொள்ள. ஏன்னா சமாதானத்துக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு எப்படி பிரார்த்தனை பயனளிக்கும், எப்படி பாவமணிப்பு இறைவன் கொடுப்பான்? பிரார்த்தனை பயனளிக்காது, அவருடைய செயலும் அங்கீகரிக்கப்பட மாட்டார். என்னதான் நல்லது செஞ்சாலும் எண்ணம் கெட்டதா இருக்கு, நல்ல சீரியமா இருக்கும், ஆனா எண்ணம் ஃபுல்லா கெட்டதா இருக்கு இல்லையா? இப்ப சமாதானத்துக்கான வாழ்க்கையை விரும்பினால் ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ள மாட்டாது. மேலும் அவர்கள் இறுதி நாளில் நஷ்டமடைந்து இருப்பார், நஷ்டவாளிதான், வெற்றி பெற மாட்டார்கள். சரியா? 2:90 தன் அடியார்களில் தான் நாடியோர் மீது தன் அருள் கொடையை அல்லாஹ் அருளியதுக்காக, அல்லாஹ் தான் நாடியோருக்கு விசாலமாக்குறான், தான் நாடியோர் சுருக்கிறான். இப்படி கொடுத்தாலும் சோதனை தான், குறைச்சாலும் சோதனை தான். இதுதானே இறைவன் சொல்றான், தான் நாடியோருக்கு, தன்னை நாடியோருக்கு விசாலமாக்குறான், சுருக்கிறான். அப்ப தன் அடியார்களில் தான் நாடியோர் மீது தன் அருள் கொடையை அல்லாஹ் அருளியதுக்காக போராமைப்பட்டு தன் அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து தங்கள் ஆன்மாவை தொலைத்து அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். நான் கொடுக்கல, நான் கொடுத்தா போராமப்படலாம் இல்லையா? நான் கொடுத்தா பெருமை கொள்ளலாம். ஆனா கொடுத்தது இறைவன். ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக இறைவன் வாழ வச்சுட்டு இருக்கான். அவருக்கு தேவை தகுந்த மாதிரி, அவங்களுக்கு எண்ணம் தகுந்த மாதிரி, அவங்களுடைய பிரார்த்தனை தகுந்த மாதிரி, அவங்களுடைய பயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இறைவன் வாழ வச்சுட்டு இருக்கான். அப்படி வாழ வைக்கும் போது நம்முடைய பார்வை யார் மீது இருக்குது? மனிதர்கள் மீது இருக்குது. அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, இறைவன் சொல்ல நான் தான்ப்பா வாழ வச்சுட்டு இருக்கிறேன். அப்படி தன் அடியார்கள் தான் நாடியோர் மீது தன் அல்குறையை அல்லாஹ் அருளியதுக்காக அவன் அருளியிருக்கிறான். எப்படி போடாம கொள்ள முடியும்? போடாம போடலாமா? போட்டி போடலாமா? ஏன்னா இறைவன் ஒவ்வொருத்தையும் தனித்தனியா வாழ வச்சுட்டு இருக்கான்.
தனித்தனியான எண்ணம், தனித்தனியான வாழ்க்கை இல்லையா, தனித்தனியான அகிலம் எல்லாம் தனித்தனி தான். அப்ப நம்ம பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா, பிறர் மீது பார்க்கும்போது இறைவன் தான் வாழ வச்சுட்டு இருக்கான், நம்மளும் இறைவன் தான் வாழ வச்சுருக்கோம், அவங்களும் இறைவன் தான் வாழ வச்சுட்டு இருக்கான். என்ன வரணுமா இல்லையா? நான் கொடுக்கல இல்ல, நான் எடுத்துக்கல இல்ல, என்கிட்ட தான் அவங்க எதுவும் எடுத்துக்கல, நான் எதுவும் அவங்களுக்கு கொடுக்கல, எதுக்கு கெட்டணும்? நான் கொடுத்தவன் நல்லா வாழ்ந்தா பெருமை கொள்ளலாம், போராமப்படலாம். அல்லது அவங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாலும் எண்ணம் தவறலாம். நானும் எடுக்கல, என்கிட்ட அவங்க எடுத்துக்கல, நானும் அவங்களுக்கு கொடுக்கல. அப்படிங்கும்போது இறைவன் கொடுத்ததானே. அப்ப இறைவன் சொல்றேன், தான் நாடியோர் மீது தன் அருள்கொடையை அல்லாஹ் அருளியதுக்காக போராமைப்பட்டு அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து, அவர்களுக்கு அருளியை நிராகரித்து, தனக்கு கொடுத்ததை மறந்தாச்சு, ஆனா அங்க கொடுத்ததை மறைச்சிட்டே இருக்கு. எனக்கு இறைவன் நல்லா என்னை வாழ வச்சுட்டு இருக்கிறான், ஆனா அங்க கொடுத்ததை பார்த்து போராமப்பட்டுட்டே இருக்கு இல்லையா? அப்போ அல்லாஹ் அருளியை நிராகரித்து தங்கள் ஆன்மாவை தொலைத்து மனசாட்சியை நிராகரித்து ஆன்மாவை தொலைத்து அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். இதனால் அவர்கள் கோபத்திற்கு மேல் கோபத்து ஆளாகிவிட்டார்கள். யாருடைய கோபத்துக்கு? இறைவனுடைய கோபத்துக்கு மேல் கோபத்துக்கு ஆளாகிவிட்டார்கள். நிராகரிப்பவர்களுக்கு இழிவான வேதனை உண்டு. ஆன்மா விட்டு, அதாவது மனசாட்சிக்கு விரோதமாக ஏன் பிடிக்க மாட்டேங்க? அவங்க நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்க. அதுதானே. எங்கன்னா நெருக்கமான உறவுல தான் இருக்கும். கூட பிறந்தவங்கள்ட்டையும் நெருக்கமான உறவுகள்ட்ட தான் அந்த பெருமை போறாம போட்டிலாம் இருக்கும். ஊர்ல எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் இவங்க பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் வந்து என்ன செய்வாங்க, நட்பு பலம்னு நினைப்பாங்க. ஏன்னா ஏதாவது உதவி செய்வாங்க, அல்லது ஒரு பொருளாதாரம் எதுவும் தேவைப்படும். ஆனா கூட இருக்கும்போது என்னுடைய சகோதரனோ அதாவது என்னுடைய நண்பரோ நெருக்கமான உறவுகளோ யாரா நல்லா வாழ்ந்தா பிடிக்காது. ஏன்னா அது எப்படி அவன் நல்லா வாழலாம், அப்படிதானே. அப்ப இந்த பெருமைன்ற குணம் அது எவ்வளவு பெரிய கெட்ட குணம் அப்படின்னா, சைத்தான் தீண்டப்பட்ட குணம். நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தர் நம்மளும் தெரிஞ்சு நம்ம பார்க்கணும். என்கிட்ட பெருமை இருக்குன்னா சைத்தான் தீண்டிட்டான், என்கிட்ட போராமன்னா சைத்தான் தீண்டிட்டான், என்கிட்ட நயவஞ்சம் இருக்கு இல்லையா, என்கிட்ட வக்கரம் இருக்குது, இப்படி என்கிட்ட என்ன கெட்ட குணம் இருக்கோ அத்தனை கெட்ட குணமும் சைத்தான் தீண்டப்பட்ட குணம். அப்ப இறைவன் நம்ம திரும்பி, இறைவனே இந்த கெட்ட குணம் வேண்டாம் இறைவனே அப்படின்னு கேட்கும்போது இறைவன் மன்னிச்சான்னு சொன்னா இறைவன் ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா, அவனுடைய அருளும் கருணையும் வரும். அது கீழே 7:13 இதுல இருந்து இறங்கிவிடு, பெருமை கொள்வதற்கு இங்க இடமில்லை. இங்க இதுல இருந்து இறங்கிவிடு. சைத்தான சொல்றா இறைவன். இப்படி மனிதனை படைச்சிட்டான், மனிதனுக்கு அனைத்து ஞானம் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப சைத்தான் போராம கொள்றான், பெருமை கொள்றான். எப்படி? என்னை நெருப்பால படைச்ச, அவங்க மண்ணால படைச்ச, அவங்களுக்கு அனைத்து ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொடுக்கப்படுது. அப்ப அந்த பெருமை போராம எங்கிருந்து வருதுன்னு சொன்னா சைத்தான வரும். ஞானம் கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் மீது போராம கொள்றான், ஆனாலும் என்னை முந்தைய படைப்பு நெருப்பா படைச்சிருக்க அப்படின்னு சொல்லி பெருமை கொள்றான். அப்படி பெருமை கொள்ளும் போது எல்லாம் எப்படி சபிக்கிறானா, இதுல இருந்து இறங்கிவிடு, பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை, ஆதலால் வெளியேறு, நிச்சயமா சிறுமடைந்தொழில் ஒருவனாகிவிட்டாய் என்று கூறினார். நமக்கு என்ன படிக்கணும் இல்லை, பெருமை கொள்றவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் செய்வான். யாரெல்லாம் பெருமை கொள்றாங்களோ போராம கொள்றாங்களோ எல்லாம் சொல்றா, இங்கிருந்து வெளியேறிவிடு, இது அவர்களுக்கு இறைவனுடைய பாக்கியம் கிடைக்காது, சொர்க்கம் தடுக்கப்படும், இறைவனுடைய மன்னிப்பு தடுக்கப்படும், வெளியேறுங்க இல்லையா. அப்ப இதுல படிப்பு என்ன, இங்கிருந்து வெளியேறிவிடுன்னு சபிச்சிடறான். பெருமை கொள்வதற்கு இடமே இல்லை. இறைவனிடத்துல பெருமை கொள்வதற்கு இடமே இல்லை. இறைவனிடத்துல பெருமை கொள்வதற்கு இடமே கிடையாது. பணிவுடையரையும் உள்ளச்சுடன் இறைவன் நேசிக்கிறான், பெருமை கொள்வதை இறைவன் சபிக்கிறான், வெறுக்கிறான், அப்படித்தானே. அப்ப நீங்க நம்ம சரிப்படுத்திக்க வேண்டியதுன்னு சொன்னா, நம்மகிட்ட என்னெல்லாம் கிளம்பு இருக்கு, யார்ட்டெல்லாம் பிடிக்காத குணம், மற்றவங்க பார்த்தேன் எனக்கு அது பிடிக்கலன்னா என்கிட்ட இருக்கா, அது வேண்டாமே இறைவன் கேட்கிற மாதிரி. சரி, அடுத்து 17:37 இந்த பெருமைன்ற விஷயத்தை முதல்ல பார்ப்போம். இறைவனுக்கு 4 விஷயம் பிடிக்காத விஷயம் எதுனா, ஒன்று இணைவிப்பது, நிராகரிப்பது, நயவஞ்சம் கொள்வது, குழப்பம் செய்வது. இந்த 4 குணங்கள் எல்லா கெட்ட குணமும் இருக்கு. இப்படி இணைவிப்பது, நிராகரிப்பது, நயவஞ்சகம், அடுத்து குழப்பம் கொலை விட கொடூரமானது. அப்ப இந்த 4 குணம் யார்கிட்ட இருக்குதோ அத்தனை கெட்ட குணம் இருக்கு, அப்படிதானே. சரி, 17:37 மேலும் நீர் பூமியில் பெருமையாக நடக்க வேண்டாம், நிச்சயமா நீர் பூமியை பிளந்து விட முடியாது, நிச்சயம் மலையின் உச்சத்தில் உயர்ந்து விடவும் முடியாது. இறைவன் நாடுறவங்களை உயர்த்துறான், நாடுறவங்களை தாத்திடுறான், தானான விசாலமாக்கலாம், தானான சுருக்கிடுறான் இல்லையா. அப்ப இறைவன் சொல்றான், பூமியில் பெருமையா நடக்க வேண்டாம். எதுக்கு பெருமை கொள்றீங்க? எல்லாரும் அற்பத்திலிருந்து படைக்கப்பட்டவங்க தான், எல்லாரும் அற்பத்திலிருந்து படைக்கப்பட்டவங்க தான், பெருமை வேண்டாம் இல்லையா. ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டவங்க தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரே துளியில் தான் படைக்கப்பட்டிருக்கு, அதனால பெருமை கூடாது. நிச்சயமா நீர் பூமியை பிளந்து விட முடியாது, இன்னும் பூமியின்
மலையின் உச்சியில் உயர்ந்து விட முடியாது. எதுக்கு பெருமை கொள்றீங்க? அந்த அளவுக்கு உங்களால் முடியுமா? பெருமை நிற்கும். 31:13 ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதெல்லாம் அதுக்கு முந்தைய வசனம் பெரிய வசனம் படிச்சுங்க. இது வந்து குர்ஆன் வகுப்பு, சரியா? குர்ஆன் வகுப்புல நாம இதுக்கு வந்து என்ன படிப்பினை பெறோம், இது நாம நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிறதா. ஏன்னா நமக்கு எப்போ வேணா நேரம் நெருங்கலாம். அந்த நேரத்தில் நஷ்டவாளி யாரக்கூடாது. இறைவன் கேட்பான், உங்களுக்கு தூதர் வரவே இல்லையா, உங்க நீண்டாயிலே கொடுக்கவில்லையா, உங்களுக்கு வேதம் கொடுக்கப்படவில்லையா, கேட்பானா இல்லையா? இப்போ அந்த ஆயில் நமக்கு தெரியாது, அதாவது காலம் நமக்கு தெரியாது, அந்த நேரம் வந்துட்டு நஷ்டவாளி யாரக்கூடாது. அப்ப இந்த குர்ஆன் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வசனமும் கடமையாக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றும் தொழுகை மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆனா தொழுகின்ற பேர்ல ஓதுறோம், சடங்கு பண்றோம், ஆனா என்ன ஓதுன்னு தெரியாது, இதுல வாழ்றோமான்னு தெரியாது. ஆனா வாழ்றது தொழுகை. 31:18 உன் முகத்தை மனிதனை விட்டு திருப்பிக் கொள்ளாது. யார் திருப்பிக் கொள்ளுவா? யார்கிட்ட பெருமை இருக்குதோ, நயமஜம் இருக்குதோ, போராம இருக்குதோ, கெட்ட குணம் உடையவர்கள். சொன்னா உன் முகத்தை மனிதனை விட்டும் திருப்பிக் கொள்ளாது. பூமியில் பெருமையாகவும் நடக்காது. அகப்பெருமக்காரர் ஆணவ கொண்டவர் எவரையும் நிச்சயமா அல்லாஹ் நேசிக்க மாட்டார். அகப்பெருமை ஆணவம் யார்கிட்ட இருக்கும்? பெருமை இருக்கும். பெருமை யார்கிட்ட இருக்கும்? போராம இருக்கும். போராம யார்கிட்ட இருக்கும்? நயவஞ்சகம் இருக்கும், இல்லையா? ஒரே ஒரு கெட்ட குணத்துல இருந்து அத்தனை கெட்ட குணம் இருக்கும். அதனால உங்களுடைய முகத்தை மனிதரை விட்டு திருப்பிக் கொள்ளாது. எப்ப திருப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க நல்லா இருக்காங்களே, இல்லையா? பூமி பெருமையாவும் நடக்காது. அகப்பெருமைக்கார ஆணவ கொண்டவரையும் நிச்சயமா அல்லாஹ் நேசிக்க மாட்டார். இது பெருமையுடையவர்கள். குழப்பம் செய்வதை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா 26:152 26:152 அவர்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்குவார்கள், நன்மை நாட மாட்டார்கள். ஒவ்வொரு வசனம் போதும், ஒரு வசனம் போது அதுல நம்ம நிறைய விளக்கம் கிடைக்கும், இல்லையா? இது சம்பந்தமா நிறைய வழக்கம் இருக்கு, நிறைய வசனம் இருக்கு. இந்த ஒரு வசனம் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அவர் பூமியில் குழப்பம் உண்டாக்குவார்கள், நன்மை நாட மாட்டார்கள். யார்கிட்ட குழப்பம் இருக்குதோ அவர் நன்மை நாட மாட்டார். அப்ப பெருமையுடையவர்கள் நன்மை விரும்ப மாட்டாங்க, போராமையுடையவர்கள் உண்மையை பேச மாட்டாங்க, நயவஞ்சவர்களும் உண்மையா இருக்க மாட்டாங்க, குழம்பு செய்வர்கள் நன்மை நாட மாட்டார்கள். அப்படித்தானே? யாருக்கு? மற்றவங்களுக்கு. அப்படித்தானே? தனக்கு எப்பயுமே நல்லது நடந்து நினைப்பாங்க. எனக்கு நல்லதா நடக்கணும், எனக்கு எல்லாரும் உண்மையா இருக்கணும், என்கிட்ட எல்லாம் நியாயமா இருக்கணும், என்கிட்ட யாரும் பொய் சொல்லக்கூடாது, எல்லாம் நமக்கு தான். ஆனா மற்றவங்கள்ட்ட எப்படி? அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க நியாயமா இருக்கக்கூடாது, இருக்கா இல்லையா? அப்ப குழம்பு செஞ்சுவாங்க, நன்மை நாட மாட்டார்கள். அடுத்து நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா 3:118 119 120 இறைவன் உபதேசம் பண்றான், எச்சரிக்கை செய்யறான். நம்பிக்கொண்டவரே, நீங்கள் உங்களை தவிர உங்களின் அந்தரங்க கூட்டாளியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களை தவிர என்ன அர்த்தம்? உங்களை தவிர, உங்களை போன்றவர்களை தவிர, உள்ளச்சமுடைகளை தவிர, நன்மை நாடுகளை தவிர, உங்களை தவிர உங்களில் அந்தரங்க கூட்டாளியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் உங்களுக்கு தீமை செய்வதில் சிறிதும் குறை செய்ய மாட்டார்கள். உங்களை போன்றவர் தவிர, நம்பிக்கையாளர்களை தவிர, உள்ளச்சமுடை தவிர, பயபக்தியாளர்களை தவிர நீங்க நண்பர்கள் ஆகிக்கொள்ளாதீங்க, கூட்டாளி ஆகிக்கொள்ளாதீங்க. ஏன்னா அவங்க எப்படி பார்த்தோம்னா, அவர்கள் உங்களுக்கு தீமை செய்வதில் சிறிதும் குறை செய்ய மாட்டார்கள். நீங்கள் வருந்துவதை அவர் விரும்புகிறார்கள். அவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள வெறுப்பு, கடுமையான வெறுப்பு அவர்கள் வாயிலிருந்தே வெளியாகிவிட்டது. வந்துடும், வார்த்தைகளை வந்துடும். பொறுத்து பார்ப்பாங்க, நேரம் பார்க்கும்போது வயலில் இருக்கலாம் கொட்டிடும். வைத்தச்சல் சொல்லுவாங்க இல்லையா? பேசிக்கிட்டே இருப்பாங்க, மனம் நோக்கிற அளவு பேசிட்டே இருப்பாங்க, கடும் சொல்லால வார்த்தைகளை விட்டுட்டே இருப்பாங்க. என்ன காரணம்? வைத்தச்சல். அது போராமை, அந்த போட்டி, அந்த பெருமை, அந்த நயவஞ்சகம், அந்த குழப்பம், இல்லையா? சொல்லுவாங்க இல்லையாப்பா வைத்தச்சல பேசி கேட்பா, வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? அவ்வளோ சைதான் தீண்டப்பட்ட குணங்கள். அந்த குணங்கள் எப்படி இருக்கும்? அது நெருப்பால் தீண்டப்பட்ட அப்படிதான் இருக்கும். பல சொல்றான், அவர்கள் நீங்கள் வருந்துவதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள வெறுப்பு, கடுமையான வெறுப்பு அவர் வாயிலிருந்தே வெளியாகிவிட்டது. அவர் நெஞ்சங்களை மறைத்து வைப்பது இன்னும் ஏராளம் சொல்றான். அவங்க கொஞ்சம் தான் பேசி நினைக்காதீங்க, இன்னும் நிறைய வச்சிருக்காங்க மனசுல. நேரம் வரும்போது தான் கொட்டுவாங்க, அப்படியே பார்க்கும் போதெல்லாம் பேசுவாங்க. உங்கள்ட்ட மட்டும் இல்லை, இன்னும் உங்களை பத்தி நிறைய பேர்ட்ட பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ செய்தான் தீண்டப்பட்ட கெட்ட குணம் எப்படின்னு சொன்னா, புறம் பேசுவதும், பொய் சொல்வதும், இல்லையா, கோல் சொல்வதும். அப்ப அவர் நெஞ்சங்கள் மறைத்து வைப்பது இன்னும் ஏராளம். நிச்சயமா அத்தாட்சிகளை தெளிவுபடுத்தி விட்டோம், நீங்கள் உணர்வு பெறுகிறார்கள் சொல்லிட்டான். இருந்து சொல்லிட்டாங்க, நயவஞ்சம் இப்படிதான் இருப்பாங்கப்பா, போராம கொண்டவங்க இப்படிதான் இருப்பாங்க, பெருமை கொண்டவங்க இப்படிதான் இருப்பாங்க, அதனால கவனமா இருக்கீங்க.
நான் தெளிவுபடுத்திட்டேன்னு சொல்றேன். நான் தெளிவுபடுத்திட்டேன், நீங்களே ஏமாந்துடாதீங்க. அது கீழே பாருங்க. அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களை நேசிப்பவராக இருக்கிறீர்கள். என்ன சொல்றான்? நீங்க அவர்களை நேசிக்கிறீர்கள், ஆனால் அவரை உங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் வேதத்தில் உள்ளபடி வாழ்கிறீர்கள், ஆனால் அவர்களோ உங்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள். சந்திக்கும் போது நாங்களும் என்ன நம்புறோம், நாங்களும் வேதத்தை படிக்கிறோம் சொல்வாங்க என்று கூறுகிறார்கள். எனினும் அவர்கள் தனியாக இருக்கும்போது அவர்கள் உங்கள் மீது உள்ள ஆத்திரத்தினால் விரல் நுடிகளை கடித்துக் கொள்வார்கள். ஏதாச்சும் உங்களை செய்யணும், உங்களை ஏதாச்சும் செய்யணும், நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிதானே? அப்ப என்ன சூழ்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க? விரல் நுடியை கடித்துக் கொள்வார்கள். நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள், நிச்சயமா அல்லாஹ் உள்ளங்கள் உள்ளவற்றை அறிந்தவன். அப்ப நயவஞ்சகம் குழப்பவார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா பெருமையும் போராடுறவர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றான். அதனால நீங்க கவனமா இருங்க. அது கீழே ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. அனுபவப்பட்டிருப்போம்ல நம்மளே, நமக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால் எத்தனை பேர் அவங்க போராட மாட்டாங்க. அது மற்றவங்களுக்கு ஏதாச்சும் நன்மை நமக்கிட்ட என்ன மனசு எப்படி இருக்கு கவனிக்கணுமா இல்லையா? அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் பொறுமையுடனும் பயபத்துடன் இருந்தால் அவர் சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீமையும் செய்யாது. நீங்க கவலைப்படான்னு சொல்றான். அவருடைய செயல் அவங்களுக்கே, அவருடைய சூழ்ச்சி அவங்களுக்கே, அவருடைய கெட்ட குணம் அவங்களுக்கு தான். நீங்க பயப்பட வேண்டாம். பயம் வரும்ல, எப்படி வரும்? அவங்க நம்ம கொண்டு போடுறாங்களே, போட்டி போடுறாங்களே, பெருமை கொள்றாங்களே, நம்மளை போய் தவறா பேசுறாங்களே, ஒரு பயம், மனம் உறுத்தும், வலிக்கும். அவங்களுடைய பேச்செல்லாம் வலிக்கும். இதோ சொல்றேன், பேசிட்டு போடும். அவங்க பாவம் அவங்க சொந்தத்து போடும். ஆதமுடைய வரலாறு வரல, ஆதம் நபியுடைய வரலாறுல அவனுடைய சந்தேகத்துக்கு சொல்றேன். அவருடைய சகோதரர் கொல்ல போகும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தோடு சுமந்து கொள்வதை நான் விரும்புகிறேன். அப்படிதான் விட்டணும். இப்படி யாரெல்லாம் மனசு நோக்கடிக்கிறாங்களோ, காயப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் பெருமை கொள்றாங்களோ, போராம பண்றாங்களோ, அவர் நம்ம சந்திக்கும் போது என்ன செய்யணும்? சலாம் சொல்லி விலகி கொள்ளுங்கன்னு சொல்றான். நன்மையாளர் விரும்பும்போது சலாம் சொல்லுங்க, அவங்க சமாதி விரும்புங்க. இல்லை உங்க சமாதி விரும்பி விலகி கொள்ளுங்க. என்னுடைய மனசு சமாத்துக்காக நான் விலகி கொள்றேன். அப்படி விலகு என்ன செய்யணும்? என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தை கொண்டு சுமந்து கொள்வதை நான் நாடுகிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லையா? அப்ப நீங்கள் பொறுமையுடனும் பயபக்தியுடன் இருந்தால் அவருடைய சூழ்ச்சி உங்களுக்கு எது தீமையும் செய்யாது. நிச்சயமா அல்லாஹ் அவர் செய்வதை சூழ்ந்தறிகின்றான். நான் ஒண்ணுமே செய்யலப்பா, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது சொல்றமா இல்லையா? எதுவுமே செய்யல. நல்லா சொல்றேன், நீங்க இது போன்று மற்றவர்கள் ரெண்டு படம் செய்து போனிலும் அது உங்களுக்கு தான் சொல்லலாம். அப்ப எந்த நன்மையா இருந்தாலும் அல்லாஹ்விடம் இருந்து, எந்த ஒரு தீமையா தான் உங்க கரங்களால் செய்து கொண்டது. இப்ப கெட்ட குணங்கள் இவ்வளவு இருக்குது. இந்த கெட்ட குணங்கள் எப்படி சைத்தான் தீண்டப்பட்டதுனால அது நெருப்பா இருக்கும், எப்பவுமே வெப்பத்திலேயே இருக்கும், எப்பவுமே சூடாவே இருக்கும். நம்முடைய வார்த்தை சூடா இருக்கும், நம்முடைய பேச்சு சூடா இருக்கும், நம்முடைய செயல் எல்லாமே மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது மற்றவங்களுடைய செயல் நமக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அடுத்து நிராகரிப்பவர்கள். எது நிராகரிப்பவர்கள்? மனசாட்சி நிராகரிப்பவர்கள், நியாய உணர்வு நிராகரிப்பவர்கள், சத்தியத்தை நிராகரிப்பவர்கள், உண்மையை நிராகரிப்பவர்கள். அப்படி நிராகரிப்பது என்ன சொல்லணும்னா 38:2, எனினும் நிராகரிப்பவர்களோ பெருமையிலும் மாறுபாட்டிலும் கிடைக்கின்றனர். மனசாட்சி நிராகரிச்சோம்னு வச்சுங்க, அந்த பெருமையும் போராமையும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் பெருமை, என்னுடைய என்று பெருமை இல்லையா? அந்த பெருமை கொண்டாச்சுன்னா சைத்தான் தீண்டினா அர்த்தம். இப்போ சைத்தான் நம்ம தீண்டக்கூடாது அப்படின்னு சொன்னா பணிவும் உள்ளட்சமும் பயபக்தியும் இருந்துகிட்டே இருக்கு. 38:2, எனினும் நிராகரிப்பவர்களோ பெருமையிலும் மாறுபாடிலும் கிடைக்கின்றனர். 38:74, 38:74, இப்லீஸை தவிர அவன் பெருமை அடித்தவர்கள் நிராகரிப்பவர்கள் ஆகிவிட்டான். இப்ப யார் இப்லீஸ்? இப்ப இப்லீஸை தவிர சொல்றான். இப்லீஸ் அவன் பெருமடித்தவர்களாகவும் நிராகரிப்பவர்களும் ஆகிவிட்டான். அப்படின்னா யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ, யாரெல்லாம் பெருமை கொள்றார்களோ அவர்களும் இப்லீஸை சார்ந்தவர்கள், சைத்தானால் தீண்டப்பட்டவர்கள், இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள். உள்ளட்சம் வேணும், பயபக்தி வேணும், மனம் தூய்மையாகணும், எண்ணம் தூய்மையாகணும் இல்லையா? நம்முடைய பிரார்த்தனை பயனளிக்கணும்னு சொன்னா எண்ணம் தூய்மையாகும். எண்ணம் தூய்மையெல்லாம் பிரார்த்தனை பயனளிக்காது, பாவமளிப்பும் கிடையாது. இப்போ எண்ணம் எப்ப மற்றவங்க பார்க்குறோம், பார்க்கும்போது அது நல்லதும் கெட்டதும் தெரியுது. அப்போ நல்லதாக இருந்தால் எடுத்துக்கணும், கெட்டதாக இருந்தால் விட்டுக்கணும். நம்மகிட்ட இருந்து நல்லதாக இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு படிப்பினை, கெட்டதாக இருந்தால் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான், அவங்கள்ட்ட விளைவிக்கன்னு சொல்றேன். 39:72, 39:72, நரகத்தின் வாயிலுக்குள் நுழைந்து விடுங்கள், அதில் என்றென்றும் தங்கிவிடுங்கள் என்று கூறப்படும்.
பெருமடித்து கொண்டிருந்தவருடைய தங்குமிடம் மிகவும் கெட்டதாகும். இந்த பெருமை என்ற குணம் இருந்தா இறைவன் எப்படி சந்திக்கலாம் பாருங்க. என்ன சொல்றான்? நரகத்தின் வாய்க்குள் நுழைந்து விடுங்கள், என்றும் அதில் தங்கி விடுங்கள் என்று கூறப்படும். பெருமடித்துக் கொண்டிருந்தவருடைய தங்குமிடம் மிகவும் கெட்டதாகும். பெருமை இல்லாத மனம் யாருக்கு இருக்கு? நம்மளோட பெருமை இருக்குதானே, எல்லாத்தையும் பெருமை இருக்கு. ஆனா மற்றவங்க தான் பிடிக்காது. வேதம் என்ன சொல்லுது? உங்களை சரி பார்த்துக் கொள்ளுங்கள், உங்க மனம் விரும்புவதை வாழுங்க, மனம் வெறுக்கல வாழாங்க. மனம் எது விரும்புதோ அதுதான் உங்களுடைய வழிமுறையாகும், இறைவனுடைய வழிமுறையாகும். அதுதான் வணக்கம், அதுதான் வழிபாடு, அதுதான் தொழில். மனம் விரும்பாத ஒன்று நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா தொழில் விட்டீங்க, இறைவனுக்கு மார்ச் செய்யணும். 3:162 அல்லாவின் விருப்பத்தை பின்பற்றி நடப்போர், அல்லாவின் விருப்பத்தை பின்பற்றி நடப்போர் அல்லாவின் கோபத்தை தன் மீது வரவழைத்துக் கொண்டு போர் ஆவாரா? இறைவனுடைய விருப்பம் என்ன? அவருடைய விருப்பம் எது? நல்ல குணம், நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, இல்லையா, உள்ளச்சம், பயபக்தி, பணிவு. இறைவன் அப்படிதான் நாடுறான். இப்படி என்னோட அடியார் எப்படி இருக்குன்னு சொன்னா உள்ளச்சமுடையதா இருக்கணும், பயபக்தியுடையதா இருக்கணும், பொறுமையாளராக இருக்கணும், சகித்தன்மையுடையதா இருக்கணும், என்னையே முன்னோக்கணும், என்னையே பிரார்த்திக்கணும், இல்லையா? அப்ப அல்லாவின் விருப்பத்தை பின்பற்றி நடப்போர் அல்லாவின் கோபத்தை தன் மீது வரவழைத்துக் கொண்டோர் ஆவாரா? அவனது இருப்பிடம் நரகமே ஆகும், அது தங்குமிடங்கள் மிகவும் கெட்டதா. அல்லாட கோபம் யார் மீது? சைத்தான் எங்க யார் மீது தீண்டானோ அவர் மீது. சைத்தான் எப்ப தீண்டுவான்? எதுல தீண்டுவான்? குணங்கள்ல, கெட்ட குணங்கள். பெருமையும் போராமையும் கொண்ட அந்த குணம் சைத்தான் தீண்ட குணம். அந்த குணம் யார்கிட்ட இருக்குதோ இறைவன் சொன்னா அது வெறுக்கக்கூடிய குணம், இறைவன் வெறுக்கக்கூடிய குணம். 38:28 அல்லது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்வோரை, அல்லது நம்பிக்கொண்டு நல்ல செயல் புரிவோரை பூமியில் குழப்பம் செய்வது போன்று நாம் ஆக்கி விடுவோமா? அப்படி ஆக்க மாட்டேன்றான். அல்லது பயபக்தியுடையவரை பாவில போல் நாம் ஆக்கி விடுவோமா? பயபக்தியுடையவரை பாவில ஆக்க மாட்டேன், இல்லையா? நம்பிக்கொண்டு நச்சல் புரிவோரை பூமியில் குழப்பம் செய்வது போல் நான் ஆக்க மாட்டேன். அப்ப எது கெட்ட குணம்? எது? இறைவன் வெறுக்கக்கூடிய குணம் எது? யாரை இறைவன் வெறுக்கிறான்? பெருமை கொண்டவரை, போராமை கொண்டவரை, போட்டி போட்டவரை, சகித்தன்மை இல்லாதவர்கள், நயவஞ்சவர்கள், இல்லையா? அடுத்தவன் நல்லா இருக்குன்ற எண்ணமே நல்ல எண்ணம், அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்றது கெட்ட எண்ணம். அப்ப நம்ம எதை விதைக்கும் தானே விளையும். நம்முடைய எண்ணம் அது விதையா இருக்குது. அது விளையும் போது, விதைக்கும் போது நல்ல எண்ணத்தை விதைக்கணும்ல. நான் எதை விரும்பினா தானே விதைக்கணும், நான் எதை வெறுக்கணும் விதைக்கூடாது. அப்புறம் விரும்பாத ஒன்றை விதைச்சிட்டு அது விளையும் போது நம்மள வந்து அடையுது இல்லை. அப்ப நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் இரும்பு கூட பாவம் செஞ்ச கிடையாது, சொல்றோமா இல்லையா? அதனால எண்ணங்கள் அது முதல்ல பயபக்தியோட இருக்கு. நல்ல எண்ணம், நல்ல பார்வை, நல்ல பேச்சு, அது நல்ல வாழ்க்கையாகும். இப்ப நாம மனிதர்கிட்ட பேசும்போது அழகான பேச்சு பேசுங்கிறான். அழகானதே என்ன அர்த்தம்? அலங்காரமா இல்லை, அழகானது பேசுங்க. ஒருவருக்கு பேசிக்கும் போது ஆறுதலா பேசிக் கொள்ளுங்கள், அரவணைப்போட பேசுங்க, அன்பா பேசுங்க, பணிவா பேசுங்க, உள்ளச்சத்தோட பேசுங்க, உணர்வா பேசுங்க, இல்லையா? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு? பெருமையான பேச்சு, போராமையான பேச்சு, போட்டியான பேச்சு, நயவஞ்சமான பேச்சு. பாவம் பண்ணி வேற எங்கேயுமே இல்லை, எண்ணங்கள்லையும் பேச்சுலையும் தான் இருக்கு, செயலையும் தான் இருக்கு. நான் பாவத்துக்கு பரிகாரம் பண்ண போறேன்னு சொன்னா எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி, இது பாவத்துக்கு பரிகாரம். இது எண்ணங்களை ஒழுங்குபடுத்திட்டு, பார்வையை தூய்மைப்படுத்திக்கிட்டு, மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டு, பணிவுடைய உங்களை தான் பரிகாரம். ஆனால் சொல்றோம் பரிகாரங்கிறது சடங்கு பண்ணிட்டு புண்ணியம் தேடி போயிட்டு இருக்கும். புண்ணியம் எங்க இருக்குது? நல்ல எண்ணங்கள்ல தான் இருக்கு. நல்ல எண்ணங்கள்ல புண்ணியம் இருக்கு. இந்த நல்ல எண்ணமும் நல்ல பேச்சும் நல்ல செயலும் அது புண்ணியத்தை தேடி தரும். அப்ப நான் புண்ணிய தரத்துக்கு போறேன், பாவத்தை பரிகாரம் பண்ண போறேன்னா ஒருபோதும் புண்ணியமும் கிடைக்காது, பாவமும் கழியாது. பாவம் கழியுமா? பாவம் கழியாது. ஏன்? உள்ள தூய்மை இல்லை, கெட்ட எண்ணம் இருந்துகிட்டே இருந்துட்டு நான் எவ்வளவுதான் நான் பரிகாரம் செஞ்சாலும் பாவம் கழியாது. கழியுமா? கழியாது. இல்லை. ஒவ்வொருத்தரும் தனியா பார்க்க வேண்டியது என்ன பார்க்க வேண்டியது? நான் மனசை சுத்தப்படுத்திக்கணும். எப்படி சுத்தம் பண்றது? குணம் தூய்மையா இருந்தா எண்ணம் சுத்தம். மனசை சுத்தப்படுத்தினா நம்ம எதுலையும் சுத்தப்படுத்த முடியாது, எண்ணங்கள்ல மட்டும்தான் சுத்தப்படுத்தும். யாரையும் பார்க்க வேண்டாம், நான் ஏன் மற்றவங்களை பார்க்கணும்? யாரும் காமிக்க வேண்டாம், என் வாழ்க்கை யாரையும் காட்ட வேண்டாம், யார் வாழ்க்கையும் நான் பார்க்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியே படைக்கப்பட்டோம், தனித்தனியே கைப்பற்றப்படும், அவ்வளவுதானே. யாருடைய சுமை யாரும் சுமக்க முடியாது, அது தெரியும் தானே. கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதர சகோதரியாக இருந்தாலும், கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி,
ஒருத்தர் சுமை மற்றவர் சுமக்க முடியாது. அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமையாக இருக்கு. அப்படி இருக்கும் எதுக்கு பாவத்தை சம்பாரிச்சுட்டே போகும். எப்போ பாவத்தை சம்பாதிக்கிறோம்? கெட்ட குணங்களால் பாவம் சம்பாதிக்கிறோம், நல்ல குணங்களால் புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம். இது தவிர பாவம் புண்ணியம் வேற எங்கேயுமே கிடையாது. இது உள்ளத்தை விட்டுட்டு புறத்துல எங்க போய் நீங்க புண்ணியத்தை கிடைக்காது. எங்க போய் பாவத்து கிடைக்கணும் கிடைக்க முடியாது. அப்ப பாவம் புண்ணியமும் எங்க இருக்கு? நம்முடைய உள்ளத்துல தான் இருக்கு. அது மனதின் அடிப்படையில் தான் இருக்கு. மனம் என்ன விரும்புதோ அதுதான் வாழ்க்கை வழிமுறை இறைவன் ஆக்கியிருக்கான். அதுதான் இறைவன் தொழுகையுமா ஆக்கியிருக்கிறான். அதுதான் வணக்க வழிபாடு ஆக்கியிருக்கான். அப்ப எப்ப தொழுகி விடுறோம்? மனம் விரும்பாத ஒன்று செல்லும் போது, மனம் விரும்பாத ஒன்று பேசும்போது, மனம் விரும்பாத ஒன்று பார்க்கும்போது, மனம் விரும்பாத ஒன்று கேட்கும் போது தொழுகி விட்டுறோம், வணக்க வழிபாடு விட்டுறோம் இல்லையா? மனசை கவனிச்சே இருக்கணும். இது சொன்னாலே ஆன்மா மீதும் அதை செவ்வையாக்கியுமே சத்தியமாக உங்களுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களை வழி நடத்தும். அந்த ஆன்மானா என்ன? மனசாட்சி, நியாய உணர்வு, உண்மை சொல்லிக் கொடுக்கும், நன்மைக்கு வழிகாட்டும். அப்ப அந்த ஆன்மா மீதும் அதை செவ்வை ஆக்கியுமே சத்தியமாக அப்பால் அது தீமையும் நன்மையும் பிரித்தறிவித்தார். தீமையும் நன்மை பிரித்தறிவித்தார். யார் அதை பேணி கொள்கிறார் வெற்றி அடைந்து விட்டார், யாரை உதாசனம் தோல்வி அடைந்து விட்டார். இப்ப ஆன்மாவை பின்பற்றுவது தொழுகை, அது வணக்கம், அது வழிபாடு, அதுதான் ஜபம். ஆன்மா தவற விட்டோம் சொன்னா தொழுகை தவற விட்டோம்னு அர்த்தம். ஆன்மா தவற என்ன ஆகும்? குணக்கேடுகள் ஆயிரும். குணக்கேடு என்ன? எல்லா கிணக்கூடுகளும் வந்துச்சுன்னு சொன்னா சைத்தான் தீண்டுபட்டோம். சைத்தானை பிடிச்ச விஷயம் என்ன? இந்த மனிதர்கள் எப்படியாச்சும் நரகத்துக்கு கொண்டு போயிடணும், அதாவது இறைவனுக்கு மாறு செய்ய வைக்கணும். நீங்க குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட சைத்தான் இறைவனுக்கு இணை வைக்கவே இல்லை இல்லையா? நிராகரிச்சான், ஆனா இணை வைக்கல. அந்த நிராகரித்தது காரணமா இறைவன் அவனை சபிச்சுட்டான். ஆனா சைத்தான் என்ன செய்யறான்னா மனிதர்களை இணை வைக்க தூண்டுறான், நிராகரிக்க தூண்டுறான், இன்னும் குழப்பம் செய்யும், நகைவஞ்சை செய்யும், எல்லா கெட்டவங்களையும் தூண்டி விட்டுறான். அப்ப சைத்தானுடைய வேலை என்ன? மனிதர்கள் எப்படியாச்சும் இறைவனுக்கு மாறு செய்ய வைக்கணும். எப்படி மாறு செய்ய வைக்கணும்? இந்த 4 குணம். இறைவனுக்கு பிடிக்காத குணம் எது? நிராகரிப்பது, இணை வைப்பது, நயவஞ்சம் பண்ணுவது, குழப்பம் பண்ணுவது. இது நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இருந்தா இப்ப இருந்து வேணான்னு இறைவன் கேட்கணும். இல்லைன்னு சொன்னா இல்லாம இல்லை, எல்லாரும் இருக்கதான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா யாரும் தூய்மையால கிடையாது. விதாச்சார வித்தியாசம் இருக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? கூட குறைய இருக்கும், யார்கிட்ட இல்லாம இல்லை, யாரும் சுத்தமானவங்க கிடையாது. சுத்தமாக்குறது தான் காலம் இறைவன் கொடுத்துருக்கான். அதுக்குதான் வேதத்தை கொடுத்துருக்கான், அதுக்குதான் நபிமார்லையும் தூதரையும் அனுப்புறான், அதுக்குதான் நேரமும் காலமும் வீச்சிருக்கிறான். அவ தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும், சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். யாரா நம்மகிட்ட கோவப்பட்டாங்கன்னா அவங்க கோவப்படுறாங்கன்ற போது அவங்களுக்காக பாவமனுக்கு கேட்டு நமக்காக பாவமனுக்கு கேட்டு இல்லையா? எப்ப நான் ஒருத்தர் மேல கோவப்படுறோம், கோவம் அவர் மேல படலை, யார் மேல படுறோம்? கோபம் எதுக்கு எதிரானது? கோபம் சமாதானத்துக்கு எதிரானது. அப்ப இறைவனுக்கு எதிராக கோபப்படணும். எப்ப பெருமை கொள்றோமோ, பெருமை அவர்கிட்ட கொள்ளல, நான் இவர்கிட்ட பெருமை பண்ணிட்டேன், நான் அவர்கிட்ட பெருமை பேசல. பெருமை எதுக்கு எதிரானது? இறைவனுக்கு எதிரானது. ஒருமே போராம பண்ணிட்டேன், போராம எதுக்கு எதிரானது? இறைவனுடைய அருளுக்கு எதிரானது. அப்ப போட்டி போடுறேன், இறைவன் தான் நாடே வாழ வைக்கிறான், அப்ப அவனுக்கு இறைவனுக்கு எதிரான போட்டி போடுறேன். அப்ப நான் செய்யற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு எதிரானதா இருக்கு, இறைவனுக்கு மாறு செய்யறதா இருக்கு. நம்ம நினைச்சுக்கணும், நான் அவர்கிட்ட தானே போட்டி போடுறேன், நான் அவர்கிட்ட தானே கோவப்பட்டேன், அவர்கிட்ட தானே பெருமை கொண்டேன், நான் அவரை தானே பேசிட்டேன், நான் அவரை காயப்படுத்தல. அங்க இருக்கிறது என்னது? ஒவ்வொருத்தரையும் அல்லாவுடைய ரூபம் இருக்கு, இறைவனுடைய ரூபம் இருக்கு, மனசாட்சி இருக்கு, ஆன்மா இருக்கு. அப்ப யார் மனதையும் நம்ம காயப்படுத்தினாலும் அங்க இறைவனை நினைச்சிடும் காயப்படுத்துறோம். ஏன்னா இறைவன் நான் வாழ வச்சிருக்கேன், நான் வாழ வைக்கலையே, நம்ம யாரையும் வாழ வைக்கல, இறைவன் ஒவ்வொருத்தையும் வாழ வச்சுட்டு இருக்கான், மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான். நாம என்ன செய்யறோம்? அவனுமே பெருமை காரணமாகவும், போராமை காரணமாகவும், நைவேத்தியம் காரணமாகவும் மனசை காயப்படுத்துறோம். அப்ப நம்ம யார் மனசை காயப்படுத்துறோமோ அந்த காயம் திரும்பி வருமோ வராதா? வரும்ல. அப்ப என்ன செய்யறோம்? நான் பெருமை கொண்டுட்டேன், நான் அவருமே போராம பண்ணிட்டேன், அவருமே போராம பண்ணல, இறைவன் அவரை வாழ வச்சிருக்கான்னு போராம பண்ண, இறைவன் அவரை வாழ வச்சிருக்கான், அப்ப இறைவன் மீது போராமப்படுறேன், அப்ப இறைவன்கிட்ட போட்டி போடுறேன். எல்லாம் இறைவனுக்கு எதிரானதுதான். நம்ம செய்யற ஒவ்வொரு கெட்ட குணமும் இறைவனுக்கு எதிரானது. ஆனா மனிதனுக்காக நினைச்சிட்டு இருக்கோம். நான் அவனுக்கு சூழ்ச்சி செஞ்சுட்டேன், அவனுக்கு சூழ்ச்சி செய்யல, இறைவனுக்கு சூழ்ச்சி செஞ்சுட்டேன். அப்ப இறைவனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அப்ப செய்யறதெல்லாம் நமக்கு தான் திருப்பி வரும். இறைவனுக்கு எதாவது செய்ய முடியுமா? இறைவனுக்கு நான் மனிதன் செஞ்சிடறேன், அவன் மேல கோபத்தின் காரணமாவோ அல்லது அவன் மேல இருக்க போராமை காரணமோ நான் அவனுக்கு ஏதாவது கெடுதல் செய்ய நினைக்கிறேன். அந்த கெடுதல் எல்லாமே இறைவனுக்கு எதிரானது. ஏன்னா இறைவன் அவன் வாழ வச்சுட்டு இருக்கான், மனுஷன் வாழ வச்சுட்டு இருக்கான். அப்ப இறைவனுக்கு எதிராக செய்ய முடியாது, நாம செஞ்சு நமக்கே திருப்பி வினையா வந்து முடியும். அதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு செயலும் அது நமக்கு எதிரானது. நன்மையா இருந்தா நமக்கானது, நன்மைக்கு இல்லைன்னு தீமையா இருந்துச்சுன்னா அது வேற யாருக்கும் செய்யல, நமக்கு தான் செஞ்சு. அப்ப இறைவன் கணக்கெடுப்பவனா இருக்கான் இல்லையா? இப்ப
என்னுடைய இறைவன் இறைவன் சொல்றான், என்னுடைய இறைவன் வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் நன்கறிந்தவனா இருக்கின்றான். அப்ப நான் பேசும்போது நான் 2 பேர் பேசிட்டு இருக்கோம், 3வது ஆளா பேசிட்டு இருக்கோம், 4 பேர் பேசிட்டு இருக்கோம். எத்தனை பேர் பேசினா இறைவன் நம்மோட இருக்கிறான். இப்போ நான் பேசணும், கவனமா பேசணும், இறைவன் கவனிச்சுட்டே இருக்கிறான். நான் அன்பா பேசுறேனா, பணிவா பேசுறேனா, நல்லெண்ணத்தோட பேசுறேனா, அல்ல கெட்டவனத்தோட பேசுறேனா, பெருமையில பேசுறேனா, போராமையில பேசுறேனா, போட்டியில பேசுறேனா, மனசுக்கு ஆறுதலா பேசுறேனா, மனசை காயப்படுத்துறேனா, ஒவ்வொன்றுமே பதிவு செய்யப்படுறதா இல்லையா? இப்படி உங்களுக்கு முன்னும் பின்னும் வானவர் இருக்கிறார்கள், அது பதிவு செய்யப்படுறாங்க. இப்ப மேலும் உங்க சொல்ல ரகசியமாக்குங்கள் அல்லது பகிரங்கமாக்குங்கள், உங்க இறுதிகளுடைய நன்கறியங்கிறான். வெளிப்படையா பேசிடலாம், இல்லப்பா நான் அப்படிலாம் சொல்லலை அப்படி, ஆனா உள்ளத்துல இருக்குல்ல இறைவன் அறிஞ்சவனா இருக்கான் இல்லையா? மனிதன் நாம் படைத்தோம், உங்களுடைய மனம் உங்களுடைய என்ன பேசணும் அறிவேங்கிறான். அப்ப நம்ம வெறும் வார்த்தைகளா தான் பேசுறோம், மனசுல இருக்க இறைவன் அறியனா இல்லையா? அதனால இந்த 4 குணம் இது உள்ளச்சம், பணிவு, பொறுமை, சமாதானம், இது புனிதமானது. வெறுக்கப்பட்டது 4: பெருமை, போராமை, நயவஞ்சகம், குழப்பம் இருக்கா இல்லையா? அப்ப நல்ல குணம் கெட்ட குணம் இருக்குது. நல்ல குணம் நாம் விரும்புறோம், கெட்ட குணத்தை வெறுக்கிறோம். நாம் விரும்புனதுதான் இறைவன் வழிமுறை. அதான் சொல்றேன், நான் உங்களுக்கு வழிமுறை ஆக்கி வச்சிருக்கேன். எதை நீங்க விரும்புறீங்களோ அதை வழிமுறை ஆக்கி, எதை நீங்க வெறுக்கிறீங்களோ அதை நான் தடுத்திருக்கேங்கிறேன். அப்ப தடுத்தது மீது நம்ம அந்த வழிமுறையில் எப்படி எடுத்துப்பாங்க? இறைவன் எதெல்லாம் தடுத்திருக்கான்? பெருமை கொள்றது தடுத்திருக்கான், போராமை கொள்றது தடுத்திருக்கான், பொய் சொல்றது தடுத்திருக்கான், குழப்பம் செய்யறது தடுத்திருக்கான் இல்லையா? அப்ப தடுத்த குணத்தை மீது நம்ம வாழலாமா? இறைவன் எதை தடுத்திருக்கானோ அதை விட்டு விளைக்கணும். இறைவன் எதை அனுபவிச்சிருக்கானோ அதுலதான் வாழும், அது வழிமுறை. இப்போ சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை விட விரும்பினால், மனசாட்சிக்கு விரோதமான வாழ்க்கையை விட விரும்பினால் அல்லாஹ் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. எது ஏற்றுக்கொள்ள? உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள விட மாட்டாது, உங்களுடைய செயல் ஏற்றுக்கொள்ள மாட்டாது, உங்களுடைய பாமணிப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டாது இல்லையா? இப்போ சமாதானம் எது? மனிதர் கிடையாது தானே. இது உங்களின் செயலில் அழகானவர் யார், உங்களின் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைச்சாங்க. மரணத்தை வச்சு தான் வாழ்க்கை. நம்ம செயலில் அழகான என்ன அர்த்தம்? நல்ல எண்ணம் தான் நல்ல செயல், நல்ல எண்ணம் நல்ல பேச்சு. நல்ல எண்ணம் எப்படி? பணிவும் உள்ளச்சம் யார்கிட்ட நல்ல எண்ணமா இருக்கும், யார்கிட்ட பெருமையும் போறாங்கிறது கெட்ட எண்ணமா இருக்கும். அப்ப கெட்ட எண்ணம், கெட்ட பார்வை, கெட்ட பேச்சு, கெட்ட செயல், இது எல்லாமே சைத்தானால் தீண்டப்பட்டது. பொறுமை, பணிவு, உள்ளச்சம், பயபக்தி, நம்பிக்கை, இதெல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்ம இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது இருக்கிறோமா, சைத்தானால் தீண்டப்பட்டது இருக்கிறோமா, நம்மளே சரி பண்ணி விட்டுறோம். அப்ப எப்பெல்லாம் நமக்கு கஷ்டம், துன்பம், கவலை வருதோ, உடனே என்னோட பாமனை தெரியும், இறைவனை கெட்ட குணம் நீ கொடு, இறைவனை என்ற இருக்க பெருமை நீ கொடு, என்ற இருக்க போராமை நீ கொடு, நயவஞ்சகம் நீ கொடு. கேட்டிருக்கோமா? கஷ்டம் வேணான்னு கேட்கிறோம், துன்பம் வேணான்னு கேட்கிறோம், நோய் வேணான்னு கேட்கிறோம், வறுமை வேணான்னு கேட்கிறோம், கெட்ட குணம் வேணான்னு கேட்கணும்ல. அதானே விளைச்சல். ரெண்டு பொருளை பார்த்து போராமப்படுறோம், போட்டி போடுறோம், நம்மகிட்ட வந்து பெருமை கொள்றோம். பிறகு நல்ல குணம் இருக்கும்ல, எனக்கே போராமப்பட்டிருக்கோமா, அவனோட நல்ல குணம் இருக்குது, அந்த குணம் நம்மகிட்ட இல்லையே. அவங்கள்ட்ட பணிவு இருக்குது, அவங்கள்ட்ட பொறுமை இருக்குது, அவங்களோட சமாதானம் இருக்குது, அவங்களோட உள்ளச்சம் இருக்குது, அவங்களோட தாராள மனசு இருக்குது, அவங்களோட உதவி கொண்ட மனம் இருக்குது. ஏதாவது நல்ல குணம் பார்த்துருக்கோம்ல, அதை அலட்சியப்படுத்திடுவோம். அதுவே நமக்கு போராம வராது, ஏன்னா அது நம்மகிட்ட இல்லை, நம்ம ஃபுல்லாக கெட்டணும் தான் இருக்குது. அப்போ யார்ட்டாலும் நல்லது பார்க்குறோமோ அது இறைவன்ட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. யாரெல்லாம் கெட்டது பார்க்குறோம் வேண்டாம்னு கேட்கலாம், ஏன்னா வேணாங்கிறது நம்மகிட்ட தான். அவங்கள்ட்ட பார்த்தது எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் இறைவன், அவங்களுக்கு வேணாம் அது கேட்கலாம், அவங்களுக்கு வேணாம். உங்களுக்கு வேணாம் கேட்கறது தொழுகை, நமக்கு வேணாங்கிறது தொழுகை, பிறருக்கு வேணாங்கிறது ஜக்காத். எனக்கு வேணுங்கிறது தொழுகை, பிறருக்கும் வேணுங்கிறது ஜக்காத். அப்படிதானே? தொழில் நிலைநாட்டுகள் ஜக்காத்தை கொடுத்துருவாங்க. நீங்க எதை விரும்புறீங்களோ மற்றவங்க கேளுங்க, எதை நீங்க வெறுக்கிறீங்களோ மற்றவங்க கேளுங்க. இது நல்லம் தானே, நல்ல எண்ணம் தானே. 41:20 41:20 20, 21, 22 இறுதியில் தவணை அடையும் போது, இறுதியில் அவர்கள் தவணை அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவருடைய காதுகளும் அவருடைய கண்களும் அவருடைய தோள்களும் அவை செய்து கொண்டதை பற்றி அவர் சாட்சி கூறும். இப்படி சைத்தானால் தீண்டப்பட்ட எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த கெட்ட பார்வை, கெட்ட எண்ணம், கெட்ட பேச்சு, கெட்டதை ரொம்ப கேட்போம். யாராவது புறம் பேசினாலும் அதை கேட்டுகிட்டே இருப்போம், யாரை பற்றி யாராவது கோச்சுனா கேட்டுகிட்டே இருப்போம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவங்கள பற்றி மற்றவங்களை பற்றி நம்ம சொல்லும்போது நம்மளை பற்றி யாரும் சொல்லிடக்கூடாது, இப்படி நம்மளை பற்றி யாருக்கும் பேசிடக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, நம்ம மற்றவங்க பேச நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் இல்லையா. அந்த காதுகளும் கெட்ட பார்வை, மற்றவங்களை பார்வை, கெட்ட பார்வை பார்க்கணும், போராமையான பார்வை, போட்டியான பார்வை, கொஞ்சம் வக்கரமான பார்வை இருக்கு இல்லையா. அப்ப இறுதியில் அவர்கள் தவணை அடையும் போது அவளுக்கு எதிராக அவருடைய காதுகளும் அவர் கண்களும் அவர் தோள்களும் அவர் செய்து கொண்டதை பற்றி சாட்சி கூறும். அவர்கள் தம் தோள்களை நோக்கி
எங்களுக்கு எதிராக நீங்க ஏன் சாட்சி கூறீர்கள் கேட்பாங்க. எப்படி? தங்கள் தோள்களை நோக்கி எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவையெல்லாம் எல்லா பொருட்களையும் பேசும்படி செய்த அல்லாவே எங்களை பேசும்படி செய்தான். அவன் தான் உங்களை முதல் தடவை படைத்தான், பின்னர் நீங்கள் அவனிடமே மீண்டு கொண்டு விடுவீர்கள். நம்ம யாருக்கு தெரியாம எதையும் பேசிடலாம், யாருக்கு தெரியாம எதையும் செஞ்சிடலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாம எதையும் பார்க்க முடியாது. கண்ணு முடியதா பார்க்க முடியுமா? காது முடியதா கேட்க முடியுமா? வாய் முடியதா பேச முடியுமா? அப்ப நான் பேசணும்னு செய்யணும். இந்த நாக்கு சாட்சியா இருக்கு, இந்த காது சாட்சியா இருக்கு, இந்த கண்ணு சாட்சியா இருக்கு, இந்த கை சாட்சி, இந்த காது எல்லாமே சாட்சியா இருக்கு. அப்ப எல்லாமே நமக்குள்ளேயே நம்ம சாட்சி இருக்கு. நம்ம மனசாட்சியும் இருக்குது, அப்படியே உள்ளுக்குள்ள மனசாட்சியும் வெளியே நம்முடைய உறுப்புகளும் சாட்சியா இருக்கு. இதுக்கு மறைச்சு நம்ம எதையும் செய்ய முடியுமா? அப்ப இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கும். அப்படியே இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான், மனசாட்சி இருக்குது, இந்த உறுப்புகளை நமக்கு சாட்சியா இருக்குது. இதை தாண்டி நான் என்ன செய்யறேன்? கெட்ட குணம். இந்த கெட்ட குணம் என்ன செய்யுது? சைத்தான் தீண்டப்பட்டு இந்த சைத்தான் என்ன செய்யறான்? குழப்பத்தையும் கலகத்தையும் நயவஞ்சகத்தையும் பெருமையும் பூராம் எல்லா கெட்ட குணத்தையும் கொண்டாந்துடும். அப்ப கெட்ட குணம் தீண்டுச்சுன்னா அந்த இதயத்தை அந்த மனசுல அல்லாவுடைய ஆசீர்வாதம் இருக்காதுல்ல, நன்மை இறங்காதுல்ல, உண்மை இருக்காதுல்ல. அப்ப பெருமையும் போறாம யார்கிட்ட இருக்கும்? அவன் உண்மையான பேச்சு இருக்காது, நயவஞ்சமான பேச்சு இருக்கும். யார்கிட்ட பணியும் உள்ளச்சப்போ அவனோட உண்மையான பேச்சு இல்லையா? அதுக்குல 41:22 உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் போட்டு உங்களை நீங்க மறைத்துக் கொள்ளவில்லை. மறைச்சு கொள்ள முடியாதுன்னு சொல்றோம். அப்படியே உங்கள் காதுகளும், காதை முடி நீங்க எப்ப கேட்டிருக்கீங்க? காது முடி கேட்க முடியாது இல்ல. உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லை. அன்றையும் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை மிகுதிமானவற்றை நிச்சயமா அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நீங்க எண்ணி கொண்டிருந்தீர்கள். எப்படி? இறைவன் பார்த்துட்டு மறந்தாச்சு, யாருமே இல்லை, 2 பேர் ரகசியம் பேசிக்கிட்டாச்சு, போன்ல ரகசியம் பேசிக்கிட்டாச்சு. அப்படி ஒரு 3 பேர் ரகசியம், மற்றவங்களை பத்தி தான், நம்மளை பத்தி இல்லை. என்னை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, என் குடும்பம் யாரும் பார்த்துடக்கூடாது, ஆனா மற்றவங்களுக்கு நமக்கு தெரியும் இல்லையா? தூர ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆராயும் போது அவங்கள போறாமையும் போட்டியும் நயஞ்சவும் அவங்க ஏன் நல்லா இருக்காங்க? கெட்ட குணமே இப்படிதான், மற்றவங்க ஏன் நல்லா இருக்காங்க? இதுதான் கெட்ட குணம். நான் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது இல்லையா? 41:23 ஆகவே உங்கள் இறைவனை பற்றி நீங்கள் எண்ணிய உங்களுடைய இந்த எண்ணம் தான் உங்களை அழித்து விட்டது. என்ன எண்ணம்? இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கான்ற எண்ணம் இல்லாம போச்சு. அவன் கேட்டுட்டு இருக்கான் என்னன்ற எண்ணம் இல்லாம போச்சு. அவனை உதவி கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அவன் எல்லாத்தையும் வாழ வச்சிருக்கான எண்ணம் இல்லாம போச்சு. இன்னும் நான் மற்றவங்களை வாழ வைக்கிற மாதிரியே நினைச்சிருவோம். அவங்களுக்கு நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், என்னாலதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக இறைவன் தான் வாழ வச்சு. அல்லாஹ் தான் நாடு இருக்கு விசாலமா இருக்கிறான், தான் நாடு சுருக்கி இருக்கிறேங்கிறான். அப்ப ஆகவே உங்கள் இறைவனை பற்றி நீங்க எண்ணி உங்களுடைய எண்ணம் தான் உங்களை அழித்து விட்டது. ஆகவே நீங்க நஷ்டமடைந்தாகிட்டீங்க. உங்களை அழித்து விட்டதுன்னு அர்த்தம், உங்களுடைய செயல் அழிந்து விட்டுங்கிறான். உங்களுடைய செயல் அழிந்து விட்டது, உங்களுடைய பாவம் பெருகி வச்சு, நன்மை கழிஞ்சு விட்டுச்சு. அவ்வளவுதான். 22:77 22:77 நம்பிக்கொண்டவர்களே நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். பெருமையை விட்டுங்க, பெருமையை கைவிட்டுங்க. நம்பிக்கொண்டவர்களே நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், இன்னும் பெருமையை கைவிடுங்கள், இன்னும் உங்கள் இறைவனையே அலையுங்கள், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையே செய்யுங்கள். பெருமை கைவிட்டா பணிவு தானே. அதாவது நன்மை தீமை 2 இருக்குது. எதை விட்டுட்டோமோ இன்னொன்னு இருக்கு. நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை இல்லையா? பெருமை விட்டா பணிவு, பணிவு விட்டா பெருமை. ஏதோ ஒண்ணு சேர்ந்துதான் போதும். 2 பாதைதான். அதுல நன்மையா தீமையா, எதை விரும்புங்க எடுத்துக்கங்க, எதை வெறுக்கிறீங்களோ விட்டுருங்க. சரியா? இப்ப நம்பிக்கொண்டவர்களே நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், இன்னும் பெருமையை கைவிடுங்கள், இன்னும் உங்கள் இறைவனை அலையுங்கள், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையை செய்யுங்கள். 28:83 அந்த மறுமையின் வீட்டை பெருமை கொள்ளாத இருக்கும். அப்படி அந்த மறுமையின் வீட்டை பூமியில் பெருமை கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக விரும்புவதற்கே நாம் சொந்தமாக்கி வைப்போம். ஏனெனில் பயபக்திற்கே முடிவானது உண்டு. இந்த பயபக்தி, இந்த உள்ளச்சம், இதுதான் நம்மளை மனசை தூய்மைப்படுத்தும். அந்த தூய்மையான மனசு தான் இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், அவனுடைய அருள் இருக்கும், அவனுடைய பாக்கியம் இருக்கும், அவன்கிட்ட வந்து நேர்வழி காட்டும், அவன்கிட்ட வந்து ஒளி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும் இல்லையா? எப்போ இந்த பயபக்தி இல்லையோ, பயபக்தி நாடை தக்குவா, பயபக்தி நாடை இல்லைன்னு சொன்னா சேத்தான் தீண்டிடுவான். எப்படி தீண்டுவான்? பெருமை கொண்டும், போராமை கொண்டும், போட்டியை கொண்டும், நயவஞ்சத்தை கொண்டும், எல்லா கெட்ட குணங்களையும் கொண்டு தீண்டிடுவான். அந்த பயபக்தி ஒன்று இருந்தால் போதும், அது பாதுகாப்பு. எது பயபக்தி? தக்குவா, அது ஆடை. ஆடை கலைஞ்சு எப்படி இருப்போம்? அசிங்கமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பயபக்தி இருந்தோம்னா அசிங்கமா இருக்கும்னு அர்த்தம். எப்படி? பேச்சுக்களால, பார்வைகளால, எண்ணங்களால் அசிங்கமா இருக்கும். நமக்கு தெரியல, மற்றவங்க சொல்லுவாங்க என்ன ஒரு பார்வை சரியில்லை, ஒரு பேச்சே சரியில்லை, ஒரு எண்ணமே சரியில்லை. நமக்கு நம்ம தெரியாது, மற்றவங்களுக்கு நம்ம அசிங்கமா இருப்போம்.
ஏன்னா அவர் சரியில்லைப்பா, அவர் நல்ல எண்ணமே இல்லைப்பா சொல்லுவாங்களே இல்லையா? இப்போ அந்த பயபக்தி ஆள் இருந்துச்சுன்னு சொன்னா கண்ணியமா இருக்கும், பார்க்குறவங்க கண்ணியமா இருக்கும். அவர் நல்ல மனுஷன், பணிவா இருப்பாரு, பயபக்தியோடு இருப்பாரு, இறைவனுக்கு பயப்படுவாரு, பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார் இல்லையா? இப்போ பயபக்தி ஆடை களைஞ்சிட்டா அசிங்கமாயிருவோம், பயபக்தி ஆடை இருந்தா கண்ணியமா இருக்கும். வெறும் சொல்றேன், அந்த மறுமையின் வீட்டை பூமியில் பெருமை கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்காத விரும்புவோருக்கு நாம் சொந்தமாக்கி வைப்போம், ஏனெனில் பயபக்தியோடு முடிவானது உண்டு. சரியா? இப்போ பயபக்திங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால நாம எதை விரும்புகிறோமோ அதுதான் வாழ்க்கையாக்கி இருக்கிறான் இறைவன், அதுதான் தொழுகையாக்கி இருக்கிறான், அதுதான் நேர்வழி ஆக்கி இருக்கின்றான், அதுதான் வேதம் ஆக்கி இருக்கின்றான். எது விரும்புகிறோம்? நன்மை, உண்மை, நியாயம், பொறுமை இல்லையா? அப்ப நம்ம எதை வெறுக்கிறோம்? மற்றவங்க வெறுக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. மற்றவங்க எதெல்லாம் விரும்புகிறோம் நம்மள்ட்ட இருக்கும். அப்ப நீங்க விதைச்சதான் விளையிப்பான், விதைக்கும் போது நல்ல நம்மளோட விளக்கு. சரியா? நயவஞ்சகம், நயவஞ்ச பத்தி சொல்றான் 4:143. இந்த நயவஞ்சர்கள் நம்பிக்கையாளர் பக்கமும் இல்லை, நிராகரிப்பு பக்கமும் இல்லைங்க. நயவஞ்சனம் புரியுதா? இங்கிட்டும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அங்கிட்டும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நம்ம நல்லவங்க மாதிரியும் பேசுவாங்க, ஆனால் நம்மகிட்ட கெட்ட எண்ணத்தோடு இருப்பாங்க. அந்த பழக்கம் இல்லையா? அப்ப நயவஞ்சர்கள் நம்பிக்கையாளர் பக்கமும் இல்லை, நிராகரிப்பு பக்கமும் இல்லை, இரு பிரிவுகளிடையே தத்தரித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் எவரை வழியிட்டு விட்டு விட்டானோ அவருக்கு யாதொரு நல்வழியும் காண மாட்டாரு, யாதொரு வழியும் நீ காண மாட்டீங்க. அப்ப நயவஞ்சகம் கூடாது, பெருமை கூடாது, போராம கூடாது, நிராகரிப்பு கூடாது இல்லையா? இந்த 4 குணம் எது? கெட்ட குணத்துல 4 இது: நிராகரிப்பு, மனசாட்சி, இணை வைப்பு, இறைவனுக்கு இணை வைப்பது, தன்னை இணை வச்சுக்கிறது, அடுத்து குழப்பம் செய்யறது, நயவஞ்சம் செய்யுது மனிதர்களில். இது எல்லாம் மனிதர்களில் தான். வெறும் சொன்னா உங்களில் செயலில் ஆளானவன் யார்? உங்களில் செயலில் ஆளானவன் யார்? 42:23. நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்து வரும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி கூறுவது இதுவே: நீ கூறும் உறவினர்கள் மீது அன்பு கொள்வதை தவிர, அன்பு மட்டும் கொள்ளுங்கிறான், நல்லெண்ணம் மட்டும் வைங்கிறான். நல்லா இருக்கும், நல்லா வாழணும்னு நினைங்க. உறவினர்கள் மீது அவங்க நல்லா வாழணும், அன்பு கொள்ளுங்க, நல்லெண்ணம் கொள்ளுங்க, இரக்கம் காட்டுங்க, மன்னிங்க, முடிஞ்சா உதவி செய்யும், உபத்திரம் செய்யாது, போராம கொள்ளாது. நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க மேல போராம கொள்ளாது, வைத்தச்சப்படாது. இதை சொல்றா, நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்து வரும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி கூறுவது இதுவே: நீர் கூறும் உறவினர்கள் மீது அன்பு கொள்வதை தவிர, இதற்காக நாம் உடன் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றம், எதிர்பார்ப்பு தான் நமக்கு கொடுக்கலையே, நமக்கு இல்லையே, அவங்க நல்லா இருக்கு, எதிர்பார்ப்பு தான் என்ன செய்யுது எல்லா கெட்டவங்களும் காரணமாகும். இறைவன் எதிர்பார்க்கும், அவன் கொடுப்பான். மனிதன் என்னதான் கொடுத்தாலும் விசாலமாகாது. இறைவன் கொடுத்தானா அவன் அருள் படை. இது பொருள், பொருள் குறையும், அருள் படையாது. அப்படிதானே? அப்ப உறவினர்கள் மீது அன்பு கொள்வதை தவிர இதற்காக நாம் கூட யாதொரு கூலியும் கேட்கவில்லை. அன்றி எவர் ஒரு நன்மை செய்கிறாரோ அவருக்கு நன்மை, அதில் நன்மை அதிகமாக்குவோம். நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்போனாவும் நன்றி ஏற்போனா இருக்கின்றான். நன்றியோட இருக்கீங்கிறான். எதுக்கு நன்றியோட இருக்குது? நல்ல குணத்தோட தான் நன்றியோட இருக்குன்னு அர்த்தம். கெட்ட குணத்தோட தான் நன்றி கெட்டவளா இருக்குன்னு அர்த்தம். அப்ப விரும்புகிற குணம் எது? இறைவன் விரும்புகிற குணம் எது? நாம எதை விரும்புகிறோமோ அதான் இறைவன் விரும்புறான். நாம எதை வெறுக்கிறோமோ இறைவன் அதை வெறுக்கிறான். அப்ப நம்ம விரும்புறதான் வாழ்க்கை ஆக்கி இருக்கிறான், அதுதான் தொழுகை ஆக்கி இருக்கிறான், அதுதான் வணக்க வழிபாடு ஆக்கிடுவோம். வணக்கத்தை நிலநாட்டுங்கள், தொழில் நிலநாட்டுங்கள், எது? நேர்வில் நிலைத்து நில்லுங்கள், ஆன்மாவை பின்பற்றுங்கள், ஆன்மாவுக்கு எதிராக இதை செய்யாதீங்க. அப்ப சமாந்துக்கு எதிரான வாழ்க்கையை எவ்வளவு விரும்பினா வந்து ஏற்றுக்கொள்ள விட மாட்டார். சாந்தம் சமாதானம் அல்லா விடுத்து வழிமுறையும். அதனால இன்னைக்கு நம்ம பார்த்த வசனங்களை திரும்பி படிச்சுட்டு இதுல நான் எங்க இருக்கேன், என்கிட்ட என்னெல்லாம் கெட்ட குணம் இருக்கு, ஒவ்வொரு குணமா நீ கேட்கிறீர்கள். இப்படி உங்களை தூய்மைப்படுத்தி, நோம்புனா என்ன தூய்மைப்படுத்திக் கொள்வது. எது நோம்பு? காலம் சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடலாம் வைக்கலாம். ஆனா மறைவான நோம்பு எது சொன்னா, இன்னைக்கு இந்த கெட்ட குணம் வேண்டாம், காலம் சாயங்காலம் வரைக்கும் இந்த பெருமை வேண்டாம், பெருமை இல்லாம இருக்கணும், ஒரு நாள் தோறாம இல்லாம இருக்கணும், ஒரு நாள் போட்டி போடாம இருக்கணும், ஒரு நாள் நயவஞ்சம் இல்லாம இருக்கணும், ஒரு நாள் வக்கரம் இல்லாம இருக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு எண்ணங்களை தூய்மைப்படுத்திட்டே இருக்கலாம். இப்படி மறைவான தொழுகை, மறைவான நோம்பு இது, மறைவான தொழுகை இது. உள்ளட்சம் தான் மறைவான தொழுகை. வெளிப்படையான தொழுகை சடங்கா இருக்கலாம். மறைவான தொழுகை எது? உள்ளட்சம். மறைவான நோம்பு எது? மறைவான ஜக்காத் எது? பிறகு நல்லெண்ணம் கொள்வது. எல்லாம் மறைவா இருக்கும். இது தொழுகை நல்லநாட்டுகள், ஜக்காத்தை கொடுக்குறானா நல்லெண்ணம் கொள்ளுங்கள் பிறர் மீது, உள்ளட்சம் கொள்ளுங்கள் உங்கள் மீது. சரியா? அதனால எங்கள் இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உனக்குரியவர்களாக, உனக்கு பொருத்தமானவர்களாக, உனக்கு விருப்பமுடையவர்களாக எங்களுடைய செயல்களையும் எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமா எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தார் மீதும் இரக்கம் காட்டுவாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களுக்காகவும்
குற்றங்களுக்காகவும் மன்னித்து எங்கள் மீது இறக்கம் காட்டுவாயா. எல்லா கெட்டவங்களும் நீக்கி சைத்தானிலிருந்து எங்களை பாதுகாத்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்களை வாழ வைப்பாயா. கிருபை செய்வதற்கெல்லாம் நீயே மேலே கிருபையாக. எல்லா புகழும்